வைக்கலாமா இல்ல போட்டுமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா அதுக்காக வருத்தம்லாம் பட மாட்டேன். நீங்க நீங்க போன்னு சொன்னா போயிடுறேன். முத்து, இரேன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுமா. என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? கிளம்புன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரோ? எனக்கு என்ன தோணுதுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியாதாம்மா? நீங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் அவன் அப்படி சொல்லிட்டு போறான். ஓ அப்பனாச்சே, அவனுக்கும் கொஞ்சம் வீம்பு இருக்கும்ல. நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் இல்லடா. ஏதோ இருக்கு. பெரியப்பாக்கும் உங்களுக்கும் ஏதாவது சண்டையா? இது வரைக்கும் இல்ல, ஆனா கூடிய சீக்கிரம் வந்துடும் போல இருக்கு. ஏன்பா அப்படி பேசுறீங்க? வீட்டுல நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படலடா. ராஜி இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாரு, தெரியுமா உனக்கு? ராஜியா? அவ எதுக்கு வந்தா? வேற எதுக்கு, அவன் தான் கொண்டாடுதான். அப்ப வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வீட்டுக்கெல்லாம் வராதுன்னு அண்ணன் சொல்லுவாருன்னு பார்த்தா பொண்ணு மேல பாசமா நல்லா இருக்கியாமான்னு விசாரிக்கிறாரு. அப்புறம் அப்படியே ஆத்தாவை பார்த்து நீ என்ன முடிவு பண்ணுமோ பண்ணிக்குமான்னு சொல்லிட்டாரு. ஆத்தா என்ன முடிவு பண்ணுன்னு தெரியாதா? இடையில கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் ஆச்சுதப்பா. அதை விட போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அழைஞ்சிட்டு வந்திருக்கான்ல, அதான் பெரியப்பாக்கு ராஜி மேல கொஞ்சம் பரிதாபம் வந்திருக்கும், அவ்வளவுதான். என் கவலையாதான்டா. ஏய் கோமதி, ராஜி, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னப்ப எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. ராஜி ஒரு லெட்டர் கொடுத்தாடா, கார்ல உட்காந்து படிச்சேன்டா. எனக்கும் சங்கடமா தான் இருந்துச்சு, கண்ணு கலங்குச்சு. என்ன பண்றது, அப்படி அப்படியே விட்டுணும்டா. அதுதான் மண்டையில போட்டு ஓட்டிட்டு கூடாது. இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒரு கஷ்டத்துல இருக்கான்றதுக்காக பழைய துரோகத்தெல்லாம் மறந்துட முடியுமா என்ன? ஏண்டா எதுவுமே நடக்காத மாதிரி ஒட்டி உறவாட முடியுமா என்ன? பழசெல்லாம் இந்த சக்திவேல் மறக்க மாட்டான்டா. இதையுமே இந்த சக்திவேல் மறக்க மாட்டான். என்னால மறக்கவும் முடியாது. 30 வருஷம் கழிச்சியும் கோமதி வீட்டை விட்டு ஓடி போன கதையே இந்த ஊரே பேசு.